Good morning students. Today 10th science physics classல நீங்க பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் அப்படினு பார்த்தோம்னா first one B expansion in liquids and gases. Expansion in liquids and gases. அதாவது என்ன சொல்றாங்க அப்படினு பார்த்தோம்னா நாம மேக்ஸिमम எக்ஸாம்பிள்ஸா ஒரு சாலிட் ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம். இப்போ ஐஸ் டியூப் எடுத்துக்கிறோம். ஐஸ் கியூப் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஹீட் பண்ணுறப்போ ஒன்று என்னவோ சாலிட் என்னவோ மாறும், லிக்விடாக மாறும். லிக்விடோட டெம்பரேச்சரை இன்னும் அதிகப்படுத்துகிறப்போ அது என்ன டைப்புக்கு மாறும் அப்படின்னு பார்த்தோன்னா கேஸ் மெத்தடுக்கு மாறும். அதை இங்கே எக்ஸ்பென்ஷனாக வர்றது தான் ஃபைனலாக என்னவோ கொடுத்துருக்காங்க, நமக்கு கேஸாக கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்பென்ஷன் இன் லிக்விட் அண்டு கேஸஸ். லிக்விட்ஸ்லேருந்து எதுக்கு ஆகுதுன்னா கேஸஸ்க்கு சேஞ்ச் ஆகிறது. அப்போ லிக்விடில் இல்லை, அதாவது லிக்விட் அப்படிங்கிற ஒரு பொசிஷனில் இருந்து கேஸஸ் அப்படிங்கிற ஒரு பொசிஷனுக்கு சேஞ்ச் ஆகணும் அப்படின்னாவே கண்டிப்பாக அங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், ஹீட்டு. அந்த ஹீட்டோட டெம்பரேச்சர் என்ன ஆகிட்டே போகுது, இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருந்தால் கடைசி என்ன மெத்தடுக்கு மாறும், கேஸஸ் அப்படிங்கிற பொசிஷனுக்கு மாறும் அப்படின்னு நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இங்கே ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா when heated the atoms in liquid or gases gain energy and are forced further apart. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா when heated the atoms in liquid or gases gain energy and are forced further apart. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எந்த கேஸாக இருந்தாலும் சரி, லிக்விடாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆட்டம்ஸ் எதை கெயின் பண்ணிக்குது, ஹீட்டை வந்து கெயின் பண்ணிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. when heated the atoms in liquid or gases gain energy and are forced further apart. The extent of expansion varies from substance to substance. அதாவது இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வேறுபாடு, அதாவது லிக்விடாக இருந்தாலும் சரி சாலிடாக இருந்தாலும் சரி, அந்த எக்ஸ்பென்ஷன் அந்த விரிவடையக்கூடிய குணம் வந்து என்னது வேறுபடும். அதாவது விரிவடையக்கூடிய குணம் என்னது வேறுபடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. த எக்ஸ்பென்ஷன் வேரியஸ் ஃப்ரம் சப்ஸ்டன்ஸ் டு சப்ஸ்டன்ஸ். பொருளுக்கு தகுந்த மாதிரி விரிவடையக்கூடிய குணம் என்னது வேறுபடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபார் ஏ கிவன் ரைஸ் ஏ டெம்பரேச்சர் ஏ லிக்விட் வில் ஹேவ் மோர் எக்ஸ்பென்ஷன் தென் சாலிட் அண்ட் த gaseous substance has the highest expansion when the compared with the other two. The coefficient of the cubical expansion of liquid is independent. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல ஃபார் கிவன் ரைஸ் ஏ டெம்பரேச்சர் ஏ லிக்விட் வில் ஹேவ் மோர் எக்ஸ்பென்ஷன். அப்போ லிக்விடை வந்து நம்ம இன்னும் மேலும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணோம்னா எக்ஸ்பென்ஷன் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தென் ஏ சாலிட் அண்டு கேஸஸ். அப்போ சாலிட்லேருந்து எதுக்கு மாறிடும், கேஸஸ்க்கு மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த சப்ஸ்டன்ஸ் கேஸ் த ஹையஸ்ட் எக்ஸ்பென்ஷன் வென் கம்பேர்டு வித் த அதர் டூ. அதாவது என்ன ஹையஸ்ட் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹையஸ்ட் டெம்பரேச்சரில் அது எதுக்கு மாறும், கேஸஸ் அப்படிங்கிறதே மாறும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. Next, the coefficient of cubical expansion of liquid is independent of the temperature. The varies its value for gases depends on the temperature of gases. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சில அந்த கோஎஃபிஷியன்ட் அந்த குணகத்திற்கு, அதாவது கோஎஃபிஷியன்ட் அப்படின்னா அந்த விரிவடையக்கூடிய குணகத்திற்கு டெம்பரேச்சர் தேவையில்லை. பட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதை இண்டிபெண்ட் ஆஃப் த டெம்பரேச்சர், அதாவது இண்டிபெண்ட் ஆஃப் த டெம்பரேச்சர் வேரியஸ் இட்ஸ் வேல்யூ ஃபார் கேஸஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த டெம்பரேச்சர் ஆஃப் த கேஸஸ். இந்த கேஸஸுக்கு என்ன தேவையில்லை, அந்த டெம்பரேச்சர் அப்படிங்கிற மெத்தட் தேவையில்லை அது மாதிரி சொல்கிறாங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த கியூபிக்கல் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் லிக்விட் இஸ் இண்டிபெண்ட் டெம்பரேச்சர். அப்போ இந்த கோஎஃபிஷியன்ட்டுக்கு என்ன தேவையில்லை, டெம்பரேச்சர் தேவையில்லை. இட்ஸ் வேல்யூ ஃபார் கேஸஸ் டிபெண்ட் ஆன் த டெம்பரேச்சர் ஆஃப் த கேஸஸ். அப்போ ஒரு சில வாயுகளுக்கு வெப்பத்தை சார்ந்ததாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நெக்ஸ்ட்டு when a liquid is heated it is done by keeping the liquid in some container. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல when a liquid is heated is done by keeping the liquid in some container and supplying heat energy. When a liquid is heated it is done by keeping the liquid in some time container. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சில நம்ம பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்தை வழியாக வாட்டரை வந்து ஹீட் பண்ணுறோம். அதாவது நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள்ஸாக சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கிறோம். அப்போ கண்டெய்னருக்குள்ளே என்ன இருக்குது, வாட்டர் இருக்குது. நம்ம ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு ஹீட் எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். நெக்ஸ்ட்டு ஹீட் எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், வாட்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போது ஸ்டெப்பாக தான் என்ன ஆகும், ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதை இங்கே சொல்கிறாங்க. when a liquid is heated it is done by keeping a liquid in some container and supplying heat energy. அப்போ அந்த கண்டெய்னருக்கு எது ஹீட் எனர்ஜி சப்ளை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டு த லிக்விட் த்ரூ த கண்டெய்னர். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா எப்பயுமே
நம்ம எந்த ஒரு இதாக இருந்தாலும் வாட்டரை ஹீட் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் அப்படின்னு போனாவே ஃபஸ்ட்டு கண்டெய்னர் தேவை. கண்டெய்னருக்குள்ளே என்ன இருக்கும், வாட்டர் இருக்கும். அப்போ ஹீட் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு ஹீட் எதுக்கு தான் போவோம், கண்டெய்னர் போவோம். கண்டெய்னர்லேருந்து எதுக்கு போவோம், வாட்டருக்கு போவோம். அப்போ டூ ப்ராசஸ்லாம் அந்த ஹீட்டுங்கிறது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். பட் நம்ம ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ண முடியாது, வாட்டரை ஹீட் பண்ண முடியாது. பட் ஸ்ட்ரைட்டாக நம்ம என்ன பண்ணுறது, வாட்டரை ஹீட் பண்ண முடியாது. அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இடத்துல ஹீட்டிங் அதுதான் என்ன சொல்ல ரியல், அதாவது ரியல் எக்ஸ்பென்ஷன் அது மாதிரி மெத்தடில் சொல்கிறாங்க. இங்கே ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா த தெர்மல் எனர்ஜி சப்ளைடு வில் பி partly used in expanding the container and partly used in expanding the liquid. This what we the observe may not be the actual or real expansion. இதை உண்மையான வெப்ப விரிவு, அதாவது உண்மையான வெப்ப விரிவு ரியல் எக்ஸ்பென்ஷன் அப்படின்னா உண்மையான வெப்ப விரிவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆஃப் த லிக்விட் ஹென்ஸ் ஃபார் லிக்விட்ஸ் வி கேன் டிஃபைன் ரியல் எக்ஸ்பென்ஷன் அண்டு அப்பரண்ட் எக்ஸ்பென்ஷன். அதாவது அப்பரண்ட் எக்ஸ்பென்ஷன் சொல்கிறாங்க. அதாவது ரியல் எக்ஸ்பென்ஷன் அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அதாவது இப்போ ஒரு கண்டெய்னர் இல்லாமல் ஃபஸ்ட்டு இந்த மெயின் கான்செப்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். கண்டெய்னர் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக, அதாவது கண்டெய்னர் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக வாட்டரை ஹீட் பண்ணுறோம். கண்டெய்னர் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக வாட்டரை ஹீட் பண்ணோம்னா அதுக்கு பேர் என்னது, ரியல் எக்ஸ்பென்ஷன், உண்மை வெப்பறிவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே கண்டெய்னர் யூஸ் பண்ணி ஹீட் பண்ணோம் அப்படின்னா வாட்டரை, அதுக்கு பேர் என்னது, அப்பரண்ட் எக்ஸ்பென்ஷன், தோற்ற வெப்பறிவுன்னு சொல்லுவோம். அந்த ரியல் எக்ஸ்பென்ஷனுக்கு நம்ம என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா சன்லைட் சொல்லலாம். நேச்சுரலாக நம்ம சரௌண்டிங் பிளேஸில் இருக்கக்கூடிய ஓப்பனாக இருக்கக்கூடிய வாட்டரை ஸ்ட்ரெயிட்டாக எது ஹீட் பண்ணுது, சன் ஹீட் பண்ணுது. அது ஸ்ட்ரெயிட்டாக வாட்டரை உடனே கண்டெய்னர் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக வாட்டர் ஹீட் பண்ணுறது சன்னு. அப்போ அந்த எக்ஸ்பென்ஷன் நம்ம என்ன சொல்லுவோம், ரியல் எக்ஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்பரண்ட் எக்ஸ்பென்ஷன் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர் ஹீட் பண்ணக்கூடிய மெத்தட் தான் என்னது, அப்பரண்ட் எக்ஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இங்கே அதை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே ரியல் எக்ஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. உண்மை வெப்பவிரிவு, அதாவது ரியல் எக்ஸ்பென்ஷன் என்ன சொல்லுவோம், உண்மை வெப்ப விரிவு அப்போ நம்ம சொல்லுவோம். இங்கே ஃபஸ்ட்டு ஒன், இஃப் எ லிக்விட் இஸ் ஏ ஹீட்டட் டைரக்ட்லி வித்தவுட் யூஸிங் எனி கண்டெய்னர். இஃப் எ லிக்விட் இஸ் ஹீட்டட் டைரக்ட்லி வித்தவுட் யூஸிங் எனி கண்டெய்னர், அதாவது நம்ம ஒரு நீர், அதாவது ஒரு வாட்டர் எடுத்துக்கிறோம், அந்த வாட்டரை நம்ம ஹீட் பண்ணுறோம். கண்டெய்னர் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக ஹீட் பண்ணணும். அதாவது கண்டெய்னர், அதாவது அந்த பாத்திரமே இல்லாமல் வாட்டரை மட்டும், அதாவது பாத்திரமே பயன்படுத்தாமல் நீரை மட்டும் முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம், வெப்பப்படுத்தணும். அந்த மாதிரி வெப்பப்படுத்துகிற முறைக்கு பேர் தான் ரியல் எக்ஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் எ லிக்விட் இஸ் ஹீட்டடு டைரக்ட்லி வித்தவுட் யூஸிங் எனி கண்டெய்னர், வித்தவுட் எனி கண்டெய்னர் அப்படின்னா நம்ம எந்த ஒரு பாத்திரத்தை பயன்படுத்தாத முறைக்கு தான் அப்படி சொல்கிறாங்க. தென் த எக்ஸ்பென்ஷன் தட் யூ அப்சர்வ் இட் இஸ் டேர்ம்டு ஆஸ் ஏ ரியல் எக்ஸ்பென்ஷன். இதுதான் என்ன செய்யுது, உண்மை வெப்பறிவு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரியல் எக்ஸ்பென்ஷன். அப்போ நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். எக்ஸ்பென்ஷன் இருந்தாவே கண்டிப்பாக என்ன வரும், கோஎஃபிஷியன்ட் எக்ஸ்பென்ஷன் வரும். கோஎஃபிஷியன்ட்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், அந்த ஆல்ஃபா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த மெத்தட் தான் நம்ம என்ன சொல்லுவோம், கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே அதை சொல்கிறாங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரியல் எக்ஸ்பென்ஷன் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த ரேஷியோ ஆஃப் த ட்ரூ ரைஸ் in the volume of the liquid for degree rise in temperature to its unit volume. The SI unit of coefficient of real expansion is K minus 1. அந்த ரியல் எக்ஸ்பென்ஷனுக்கு என்ன யூனிட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ரியல் எக்ஸ்பென்ஷனுக்கு K பவர் மைனஸ் 1 யூஸ் பண்ணுறாங்க. ரியல் எக்ஸ்பென்ஷனுக்கு K பவர் மைனஸ் 1 யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன டாபிக் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அப்பரண்ட் எக்ஸ்பென்ஷன். இது வந்து தோற்ற வெப்ப விரிவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தோற்ற வெப்ப விரிவு, அதாவது நம்ம வாட்டர் ஸ்ட்ரெயிட்டாக ஹீட் பண்ண முடியாமல் கண்டெய்னர் மூலிமா வாட்டர் வாட்டர் ஹீட் பண்ணுற முறைக்கு பேர் தான் அது அப்பரண்ட் எக்ஸ்பென்ஷன் அப்போ நம்ம சொல்லுவோம். இங்கே அதை சொல்கிறாங்க. த ஹீட்டிங் லிக்விட் வித்தவுட் யூஸிங் ஏ கண்டெய்னர் இஸ் நாட் பாசிபிள். அதாவது கண்டெய்னர் இல்லாமல், அதாவது என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னாவே கண்டெய்னர் இல்லாமல் எந்த ஒரு வாட்டரை சூடு பண்ண முடியாது, வெப்பப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை தான் சொல்கிறாங்க. த ஹீட்டிங் இஸ் ஏ லிக்விட் வித்தவுட் யூஸிங் கண்டெய்னர் இஸ் நாட் பாசிபிள். திஸ் இன் த ப்ராக்டிக்ஸ் யூ கேன் ஹீட் எனி லிக்விட் பை த ஃபோரிங் இட் இஸ் இன் ஏ கண்டெய்னர். எந்த ஒரு ஹீட் படுத்துறதுனாலும், எந்த ஒரு இதை வெப்பப்படுத்துறதுனாலும் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், கண்டெய்னர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏ பார்ட் ஆஃப் த தெர்மல் எனர்ஜி இஸ் யூஸ்டு எக்ஸ்பெண்டிங் த கண்டெய்னர் அண்ட் த பார்ட் ஆஃப் யூஸ்டு எக்ஸ்பெண்டிங் த லிக்விட். This what you observe is not the actual or real expansion of the liquid. The expansion of liquid apparently observed without considering the expansion of the container is called apparent expansion of the liquid. இந்த மாதிரி அதாவது நம்ம கண்டெய்னர் யூஸ் பண்ணி வாட்டர் ஹீட் பண்ணாவே அது இதில் வந்துடும், அப்பரண்ட் எக்ஸ்பென்ஷனில் வந்துடும். கண்டெய்னர் இல்லாமல் இருந்தால் ரியல் எக்ஸ்பென்ஷனில் வரும். அப்போ அதுக்கே கோஎஃபிஷியன்ட் இருக்குது. அப்போ இந்த அப்பரண்ட் எக்ஸ்பென்ஷனுக்கு என்ன இருக்குது, கோஎஃபிஷியன்ட் இருக்குது. அதை பற்றி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த அப்பரண்ட் எக்ஸ்பென்ஷன் is the defined as the ratio of the apparent expansion rise in the volume of a liquid for degree
த ரைஸ் இன் a டெம்பரேச்சர் இட்ஸ் யூனிட் வால்யூம். அது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பர்டிகுலர் வால்யூம் இருக்குது, அந்த பர்டிகுலர் வால்யூமுக்கு தகுந்த மாதிரி நம்ம டெம்பரேச்சர் என்ன பண்ணுறோம், இன்க்ரீஸ் பண்ணுறோம், யூனிட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுற முறைக்கு என்னது நம்ம என்ன சொல்லுவோம், அப்பரண்ட் எக்ஸ்பென்ஷன் சொல்லுவோம். அதுக்கு கோஎஃபிஷியன்ட் அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் லெட்டர் என்ன யூஸ் பண்ணுவோம், k⁻−1 யூஸ் பண்ணுவோம். அதான் இங்கே சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம டுடே கிளாஸில் என்ன டாபிக்ஸ் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பார்த்தோம்னா எக்ஸ்பென்ஷனுங்கிறத நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம அதாவது லிக்யூட்லேருந்து கேஸுக்கு எக்ஸ்பென்ஷன் ஆகுது, அதாவது லிக்யூட்லேருந்து கேஸுக்கு எக்ஸ்பென்ஷன் ஆகுது. அது எப்போ சார் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா டெம்பரேச்சர் வந்து ஹைக்கு போகிறப்ப லிக்விட் எந்த கான்செப்ட்டுக்கு மாறும், கேஸஸ்க்கு மாறும். அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பென்ஷனில் 2 டைப் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் என்னது ரியல் எக்ஸ்பென்ஷன், செகண்ட் என்னது அப்பரண்ட் எக்ஸ்பென்ஷன். அதாவது ரியல் எக்ஸ்பென்ஷன், அப்பரண்ட் எக்ஸ்பென்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரியல் எக்ஸ்பென்ஷன் அப்படின்னாவே ஸ்ட்ரெயிட்டாக வாட்டர் ஹீட் பண்ணுறதுக்கு பேர் ரியல் எக்ஸ்பென்ஷன். நம்ம கண்டெய்னர் யூஸ் பண்ணி வாட்டரை ஹீட் பண்ணாவே அது எதில் வந்துடும், அப்பரண்ட் எக்ஸ்பென்ஷன் வந்துடும். அப்போ ரியல் எக்ஸ்பென்ஷனுக்கும் அப்பரண்ட் எக்ஸ்பென்ஷனுக்கு என்ன இருக்குது, கோஎஃபிஷியன்ட் இருக்குது. கோஎஃபிஷியன்ட் என்ன யூஸ் பண்ணுவோம், k⁻−1 யூஸ் பண்ணுவோம். அப்போ நம்ம டுடே கிளாஸு ஃபிசிக்ஸ் கிளாஸில் நம்ம 2 எக்ஸ்பென்ஷனை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தா ரியல் எக்ஸ்பென்ஷன், அப்பரண்ட் எக்ஸ்பென்ஷனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் டாபிக் பற்றி தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ டு ஆல்.